ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய 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 தேங்க்யூ. என்னோட வீடியோக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் வரும்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து வீடியோ ஐடியா யாரு கொடுத்தா? கேம் வீடியோ போடலான்ட்டு நான் தான் கொடுத்தேன். வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஐடியா தான். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய லவ் சப்போர்ட் எல்லாமே எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா எல்லாருக்குமே நான் வீடியோ போடுவேன். போடுறோம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம். எங்களுக்கும் அந்த அளவுக்கு தெரியாது பெருசா, தெரிஞ்ச வரைக்கும் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒர்த்தா இருக்காங்க, தப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க வந்து சரி பண்ணிக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோல. சரிங்களா? அண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து பிஎஸ் வந்து இவ்வளோ இது பண்ணுவீங்க. ஏன்னா நான் நினைச்சேன் பசங்களாலே கேம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சேன் கார்த்திகிட்ட நான் சொன்னது. பட் வந்து இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, இதுக்கு இவ்வளவு சப்போர்ட் வரும் அப்படின்னு நான் வந்து சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ. அண்ட் நானும் இந்த வீடியோக்கு இவ்வளவு கமெண்ட்ஸ் வரும், இவ்வளவு வியூஸ் போன எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா போயிருந்துச்சு. எல்லாருக்கும் நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து தினேஷ் அப்படின்ற ஒரு ஐடில இருந்து மெசேஜ் வந்திருக்கு. கமெண்ட். சோ அது என்னன்னா 2026ல PS4 ஆன்லைன் ஸ்டாப் பண்ண போறாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இல்ல. நான் எங்கேயும் கேள்விப்படல. எவனோ பொருளை கலப்பி விட்டுருக்கான். பயப்படாதீங்க. ஆன்லைன்ல ஸ்டாப் பண்ண தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல, முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பத்தி எதனா அப்டேட் கிடைச்சா கூட நாங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஐடில இருந்து நம்ம கமெண்ட் வந்திருக்கு. விஷ்ணு அப்படிங்கறது என்ன சொல்லிருக்காரு? PS3 வாங்கலாமா இல்ல PS4 வாங்கலாமா? PS3 2006ல வர்த்தா இருக்குமா அண்ணா? 2006 இல்லடி, 2026 இருக்கும். சாரி மக்களே, தெரியல. 2026 2026 வர்த்தா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வர்த்தா தான். கண்டிப்பா வர்த்து தான். ஒரு 22,000 23,000 ரூபாய் கொடுத்து பை பண்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வர்த்தா தான் இருக்குது. வாங்குங்க, பயப்படாம வாங்குங்க. PS3 விட PS4 போகும் நிறைய கேம்ஸ். PS5ல இருந்து வர கேம்ஸ் விளையாடிக்கலாம் PS4ல. PS3 கேம்ஸ் PS4ல விளையாடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு கன்சோல்ல இருக்கிற கேம்ஸையும் மேக்ஸிமம் உங்களால விளையாட முடியும் PS4ல. PS4 வாங்குறது நல்லது. எனக்கு வந்து PS4 வாங்கணும், ஆனா நான் PS3 தான் ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி விளையாடி பார்க்கிறதுக்கு PS3. ஆமா, ஏன்னா God of War அசோசியேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு PS4ல கிடையாது. ஸோ அந்த கேம் வந்து PS3ல தான் இருக்கு. ஸோ அதனால God of War அசோசியேஷன் ப்ளே பண்ண போறேன். கண்டிப்பா PS3ல ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் PS4 போயிடுங்க, நல்லது. ஏன்னா God of War அசோசியேஷனோட ஃபர்ஸ்ட் PS3 வச்சு நிறைய விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஆமா நான் அப்படியே 1 by 1 தான் போனேன். 2 வச்சுல பிசி கேம்ஸ் நிறைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் PS3 வாங்கி விளையாடுனா அதுக்கப்புறம் PS4 போனோம். நம்ம அப்ப 90s கிட்ல நம்ம அந்த குட்டி ஜாய்ஸ்டிக்லாம் வச்சு சாரி அந்த இதெல்லாம் வச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா, சிப் மாதிரி. இப்ப கிடைக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு சூப்பர் மேரியோ கேம் ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் என்ன 90s கிட் கேம் பிடிக்கும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது சூப்பர் மேரியோ கேம். எனக்கு கான்ட்ரா தான் பிடிக்கும். அது நான் விளையாடுனது நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் நமக்கு என்ன வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அனானிமஸ் அப்படின்னு ஒரு ஐடியா அது. சோ டிஸ்க் எனக்கு ப்ரோ டிஸ்கவுண்ட்ல பர்சேஸ் பண்றது. டிஸ்க்னா என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. டிஸ்க்னா லூஸ் கேசட்ரி. டிவிடி பிளேயர் மாதிரி கேசட் இருக்கும். ஓகே, அது ஓகேவா? என்ன இது நானே பதில் சொல்றேன். டிஸ்க்னா என்னன்னா கேசட் மாதிரி. ஆக்சுவலி ஒரு கேம் கேசட் பார்த்தீங்கன்னா 2,500 3,000 ரூபாய் ஒரிஜினல் கேசட். எங்க வாங்கலாம்னு போட்டிருக்காரு அவர். எங்க வாங்கலாம் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காருல்ல, டிஸ்கவுண்ட்னு கேட்டிருக்காரு. அதான் எங்க டிஸ்கவுண்ட்னா, நான் இப்போ சென்னையில இருக்கேன், ஃபீனிக்ஸ் மால்ல போயிட்டு வாங்கலாம். பட் வாங்கிட்டு நீங்க அந்த கேஸ்ட் கேம் ப்ளே பண்ணிட்டு ரிட்டர்ன் அவங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா திருப்பி எடுக்கும் போது அவன் 500 ரூபாய்க்கு தான் எடுப்பான். நீங்க 2,000 ரூபாய் கொடுத்து வாங்குற கேஸ்ட்டை திருப்பி அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணும்போது ஓர்த்தே இல்லை. ரெண்டாவது வந்து கேசட் வந்து சீக்கிரமா இதுவாயிடும், ஸ்கிராச் ஆயிட்டு இதுவாயிடும், கேம்ஸ் லைட்டா ஸ்டக் ஆகும், கேம் லைட்டா டக்குன்னு பேக் அவுட் ஆகும். டிஜிட்டலா வாங்கி ப்ளே பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா. அவர் என்ன ஐடி? அவரோட ஐடி வந்து அனானிமஸ்க்கு போட்டுருக்கேன். ஓகே, அந்த ஐடியில் இருக்க பிரதர் நான் சொல்கிறேன், டிஸ்க் வாங்காதீங்க, டிஜிட்டலாக வாங்கி ப்ளே பண்ணுங்க, அதுதான் ஒர்த்து. காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க டிஸ்கில். மேபி உங்களுக்கு இன்கேஸ் இல்லை நீங்கள் டிஸ்க் வேணும்னா டிஸ்க் தான் வாங்கி விளையாடுவீங்க அப்படின்னா ஒன்ஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, அதாவது சாரி இந்த PS4ஓட ஸ்டோரில் போயிட்டு ஆஃபர் அந்த கேம் என்ன ரேட் வருதுன்னு பார்த்துட்டு அதே கேமு ஆன்லைனில் கேஷ் டிஸ்காக வாங்கினா என்ன ரேட் வருது கம்பேரிசன் பண்ணி வாங்குங்க. இல்லைனா டிஸ்க்கு போகாதீங்க. 100% டிஸ்க்கு போகிறது வேஸ்ட்டு தான் என்ன கேட்டால். டிஜிட்டலாக வாங்கி பை பண்ணுங்க, அதுதான் ஒர்த்தும் கூட, லைஃப் லாங் இருக்கும்.
எஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, அதர்ஷன் அப்படின்ற நேம். அதர்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அன்சார்ட்டட் 4ல தீவ்ஸ் எண்ட் கேம் மோர் லைக்டுன்னு போட்டுருக்காரு. எனக்கு பிடிக்கும். உனக்கு நான் நீ விளையாடி இருக்க? நான் விளையாடாம நீ பாத்துருக்கேன். விளையாடினா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விளையாடுவோம். அடுத்த வீடியோல விளையாடி போடுவோம். நான் விளையாடி போடுறேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அதை பத்தி எதனா வீடியோ நாங்க பார்த்துட்டு எதனா எது கம்மி இல்ல வருது, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வருது நிறைய கேம்ஸ். பட் நல்ல கேமா பார்த்து நாங்க குவாலிட்டியா ரெஃபர் பண்ணுவோம். வேற எதுவும் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சூரிய பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு, PS4ல ஸ்லிம் ஜெயில் பிரேக் வாங்கலாமா இருக்கேன். என்ன வாங்கலாம்னு இருக்காருன்னா ஸ்லிம் ஜெயில் பிரேக். அது என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒன்றும் இல்லை, இதே கன்சோல் தான், கொஞ்சம் டிஸ்க் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும், வேற எதுவும் இல்லை. என்ன மேட்ருனா ஜெயில் பிரேக் பண்ண போறேன், ஜெயில் பிரேக் பண்ணி தான் வாங்க போறேன்னாரு. பிரதர் நான் சொல்றேன், உங்க இஷ்டம், 100% உங்க இஷ்டம், உங்க காசு, உங்க ஓன் டிசிஷனு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா வேணாம் தான் நான் சொல்லுவேன். மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அது கிடையாது. ஜெயில் பிரேக் பண்றது என்கிட்ட வேஸ்ட். மணி நம்ம சிமிலர் தான். ஜெயில் பிரேக்கு என்ன கேட்டா 100% சேஃப் கிடையாது, வேண்டாம். அது அதுக்கப்புறம்னா அது அவரு விருப்பம் தான். ஒருவேளை உங்க சாய்ஸ்ல உங்களுக்கு அது பெட்டர்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கங்க. ட்ரை பண்ணி அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ட்ரை பண்ண அது நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்து அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு, அது யாரும் தடுக்க முடியாது. என்ன கேட்டா அது வேணாம் தான் சொல்லுவேன். அது உன்னோட சஜஷன். அவருக்கு என்ன வந்து விருப்பமோ இல்ல அவர் அப்படி லைக் பண்றாங்களோ அப்படி நீங்க வந்து கேம் வந்து நீங்க வாங்கி ப்ளே பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் என்ன அப்படின்னா, டீடாக்ஸ் டைம் 8260 அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கா. நான் பார்த்தேன், நான் ஃபுல்லா படிக்கல, வேலையில இருக்கும்போது. If you are concerned about the privacy, avoid jailbreak. அதாவது நீங்க உங்களுடைய பிரைவசிக்கு தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜெயில் பிரேக் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு போட்டிருக்காங்க. நாங்க வந்து அந்த ரீசனால தான் அவாய்ட் பண்ணிருக்கோம். அண்ட் ஒரு சில ஆரல்ஸ் ரொம்ப பயப்பட வேணாம் சிஸ்டன் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயில் பிரேக் பண்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். திரும்ப பர்ச்சேஸ் பண்ணவங்க கிட்ட போய் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ்ல எல்லா கத்துக்கிட்டு பண்ணிடலாம், இன்க்ளூடிங் வித்தவுட் எனி ஃபியூச்சர் ப்ராப்ளம். ஓகே, மேபி நீங்க விளையாடி நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். 10 மினிட்ஸ்ல நீங்க பண்றது எனக்கு சத்தியமா உங்களுக்கு இல்ல. அண்ட் எனக்கு வந்து வச்சு கொடுத்தா விளையாடதா தெரியும், தேடிலாம் இது பண்ணலாம். சூப்பர் சூப்பர். இதேதான் பிரதர். அவர் ஐடி என்ன ஐடி? டீடாக்ஸ் டைம்னு போட்டு. ஓகே பிரதர், அவனை சொல்லிக்கிறேன். எல்லாருமே கேம் வாங்கி ப்ளே பண்ணணும் மட்டும் தான் நினைப்பாங்க. அது பிரச்சனை வந்துன்னா யாருக்கும் சரி பண்ண தெரியாது, ரெக்கவர் பண்ண தெரியாது. எல்லாருமே அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருளாக வாங்கி ப்ளே பண்ண ஒரு ஆசை இருக்கும். எல்லா பசங்களும் இது ஒரு அல்ப ஆசை தான். இதை வாங்கி நான் ஒரு ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ளே பண்ணி பார்க்கணும். ஒரு அல்ப ஆசை தான் ஒரு PS4 PS5 வாங்கி நம்ம எல்லாருமே ப்ளே பண்ணுறோம். எனக்கு கேட்டால் அதான் உண்மை. சரிங்களா? மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்ன கேட்டால் எனக்கு அதான் உண்மை. அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ வாங்கி ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு சடனாக வந்து வருத்தப்படும் தாண்டி இது எப்படி சரி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியுது. பிரச்சனை அது. அப்போ வாங்கினங்கிட்ட போய் நம்ம நிற்கும் போது அவன் என்ன காசு சொல்றானோ அதுதானே பைசா. மேபி உங்களுக்கு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க வச்சுங்க. இப்போ ஒன்று சொன்னால் இப்போ நான் பேசுகிறேன்ல, எனக்கு தெரியாது, ஜெயில் பிரேக் பண்ண தெரியாது, ஓப்பனா சொல்லலாம். 10 மினிட்ஸ்ல சோ என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல போய் பார்ப்பாங்க. அது பண்ணிட்டு 100% எங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியுமா தெரியாது எங்களால. இல்ல அது வந்து என்ன கேட்டா அது வந்து ரிஸ்க் தான். ரிஸ்க் தான். பட் நீங்க கொடுத்த ஐடியா வந்து மத்த பேருக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் தேங்க்யூ. நான் வேணா இதை எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு மேபி நான் ஃபியூச்சர்ல நான் யூடியூப்லயோ கூகுள்லயோ சாட் ஏதோ கேட்டு நான் ஒரு எந்த செக் பண்ணி பார்த்துட்டு ஜெயில் பிரேக் ஓகேவா இருந்தா வந்து பெட்டர் ஆப்ஷன் நான் அடுத்த வீடியோ சொல்றோம். என்ன கேட்டா அது வேண்டாம். இது வரைக்கும் வேணாம் பிரதர். தேங்க்யூ சொன்ன வரைக்கும். நெக்ஸ்ட் ஐடி வந்து ஸ்மார்ட் கேமர் சார். உங்க ஐடி ரொம்ப அழகா இருக்கு. ஸ்மார்ட் கேமர்னு போட்டு ஆள ஸ்மார்ட்டா இருப்பார் போல, அழகா பட்டுக்குட்டி மாதிரி இருப்பார் போல. எஸ், அண்ட் நல்லா இருக்கு உங்களுடைய ஐடி நேம். லைக் இட். மெயினா ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் செக் பண்ணி பை பண்ணனும் சார். ஆமா லாஸ்ட் வீடியோல நம்ம போட்ட வீடியோ கமெண்ட் வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலி என்னன்னா டிஸ்க் அதை செக் பண்ண ப்ரோ. நான் அந்த போன வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நல்லதுதான். இந்த வீடியோ பார்க்குறோன்னு தெரிஞ்சுங்க. அவர் கமெண்ட் பண்ணது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். அவர் ஒரு தேங்க்ஸ் போட்டுருக்கீங்க கமெண்ட்ல போயிட்டு. அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் ஸ்மார்ட் கேமர் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விக்னேஷ்.
ரீட்டா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து நமக்கு வந்திருக்கு கமெண்ட். ஜெயில் பிரேக் பண்ணா 1 கேம் 150 தான் ப்ரோ, ஜெயில் பிரேக் பண்ணலன்னா 3500 இருந்து 4000 ரூபாய்க்கு வாங்கணும், அதுக்கு ஜெயில் பிரேக் பண்ணிக்கலாமே, 150 கேம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது 150 ரூபாய் தான் ஒரு கேம், 150 கேம் வருன்றாரு. அதாவது ஜெயில் பிரேக் பண்ணா 150 ரூபாய், பண்ணலன்னா 3500 4000 கிட்ட போகுதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலி எல்லா கேமுமே அப்படி கிடையாது ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா கேமுமே 3000 கிடையாது, ஆஃபர்ஸ் வரமா பார்த்து வாங்கணும். இப்போ வந்து நான் வந்து RDR2 கேம் வந்து 5000 ரூபாய் கேமு. ஆக்சுவலி அதை நான் வந்து வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதேமாரி WWE 2025 கேம் இதோ இருக்கு பாருங்க, RDR2. ஓகேவா, நான் WWE 2025 கேம் வந்து நான் வாங்கும் போது அந்த பண்டல்ல வந்துச்சு, ஆக்சுவலி சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்துச்சு. மொத்தமாக எனக்கு 750 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு. எனக்கு எப்போ வேணுமோ ஆக்சுவலி இந்த கேம்ஸ் எல்லாமே வெறும் ஒரு மாசத்துக்கு 750 ரூபாய்க்கு. ஒருவேளை நான் ஒரு மாசத்துல எல்லா கேமையும் முடிச்சுன்னு வச்சுங்களேன் உட்காந்து, இல்லைன்னா முடிக்க முடியல, ஏதாவது ஒரு 2 கேம் நான் முடிச்ச கூட எனக்கு அந்த 750 ரூபாய் அந்த கேம் நான் ஒர்த்து தானே. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டால் எனக்கு ஜெயில் பிரேக் தேவையில்லைல்ல. ஜெயில் பிரேக் ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம், நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்க. என்ன கேட்டால் 90% ரொம்ப 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 ரிஸ்க்கான விஷயம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவன் அது இவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ண நினைக்கவே மாட்டான். அதை முடிஞ்ச வரைக்கும் விளையாடிட்டு அவன் சந்தோஷத்துக்கு விளையாட்டு பத்திரமா வச்சுன்னு நினைப்பான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஜெயில் பிரேக் அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. அது 150 ரூபாய் இல்லை, 3000 ரூபாய் கேம் வந்து 150 ரூபாய் இல்லை, 10 ரூபாய்க்கு வந்தாலும் எனக்கு வேண்டாம் ஜெயில் பிரேக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும் நம்மளுடைய தர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி அவருக்கு பிடிச்ச கேம் நாங்க வச்சிருக்கோம். நான் இன்னும் ப்ளே பண்ணல, பட் என்னோட ஹஸ்பண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விளையாடல, பாதி விளையாடி இருக்கேன். சோ நாங்க வச்சிருக்கோம், இன்னும் ப்ளே பண்ணல. ப்ளே பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு கேம்லாம் விளையாடி. ஆமா. அண்ட் இந்த வீடியோல நம்மளுடைய லாஸ்ட் கமெண்ட் அதே டீடாக்ஸ் டைம் அப்படின்றதுல இருந்து வந்திருக்கு. இது எத்தனை தலைவன் வீடியோ ஃபுல்லா பார்த்து கமெண்ட் அடிச்சிருப்பான் போலயே. ஆனா எனக்கு தேங்க் யூ, ஹாப்பியா இருக்கு நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களுக்கு ஷேர் பண்றீங்க. வீடியோக்கு கண்டென்ட் கொடுக்கறப்பா நீ. கண்டென்ட்னு தாண்டி அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து அது கமெண்ட்ன்றது தாண்டி எனக்கு கேட்டா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். மேபி அந்த கமெண்ட் ஓபன் பண்ணி படிக்கும், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மேபி அது எனக்கு தெரியாம இருக்கலாம். அதை பத்தி தெரியாதது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லிருக்காரு, இது பெருசா போட்டுருக்காரு பண்டல் கணக்குல. இது எத்தனை வீடியோல சொல்லுங்க. யூடியூப்ல யூஸ் பண்ண PS4 கொள்ளை அடிக்கிறாங்க. நான் 2 PS4 OLXல வாங்கினேன். ஒரு மாடல் 500 GB slim for ₹13K in 2024. ஓ 2024லயா? ஓகே ஓகே. அந்த அதர் மாடல் வந்து 1 TB slim ₹13K in 2025. எனக்கு வந்து சத்தியமா இந்த TB அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி TBனா ஸ்டோரேஜ். இப்ப நிறைய பேர் பாக்குறோம், புரிஞ்சுங்க. என்ன போட்டுருக்காங்க, both are working. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 GB இது, அது அது வந்து 1000 GB 500 GB வந்து அவங்க வாங்குனது வந்து 13K 2024ல. இதே வந்து 1 TB slim வந்து வாங்குனது அதே 13K 2025ல. அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா both are working fine from day 1 to till day. அதாவது வாங்கின நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு. பட் ஆக்சுவலி ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னார்ல ஹார்ட் டிஸ்க் செக் பண்ணிட்டு, இதுதான் மேஜர். ஆக்சுவலி இது 500 GB, 1 TBன்றது 1000 GB. அதாவது 2024 அவர் என்ன சொல்றாங்க, 2024ல நான் 13000 கொடுத்து 500 GB வாங்கினேன். ஆனா நான் இதை அதே 2025ல 13000 கொடுத்து 1000 GB வாங்கினேன். ரெண்டுமே நல்லா இருக்குன்றார். கரெக்டா? அதே மாதிரி நான் வாங்கும்போது அது ஜெயில் பிரேக் இல்ல, நானே ஜெயில் பிரேக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஜெயில் பிரேக் இஸ் வெரி ஈஸி, ரொம்ப வெரி ஈஸியா இருக்கு. ட்விட்டர்ல ஒரிஜினல் ஜெயில் பிரேக்கோட இருக்காங்க. நாட் தோஸ் காசு கொடுத்து கைஸ் இன் அவர் டவுன் பஜார். அதாவது நம்ம இந்த பஜார்ல எல்லாம் போய் வாங்குவோம், அதாவது கடையில எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறோம், அந்த மாதிரி கிடையாது. ட்விட்டர்ல ஒரிஜினலாவே ஜெயில் பிரேக்கிங் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் கோட் எழுதி அந்த ஜெயில் பிரேக் வல்னரபிலிட்டிய கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அண்ட் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஜேபி அதாவது ஜேபினா ஜெயில் பிரேக்னு நினைக்கிறேன், ஷார்ட் ஃபார்ம் வந்துரும். ஸோ யாரும் 25K கொடுத்து ஜெயில் பிரேக் கன்சோல் வாங்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் 500 GB கன்சோல் ஸ்டாண்டர்ட் ஆர் ஸ்லிம் இஸ் மோர் சஃபிஷியன்ட் டு என்ஜாய் தி கேம். யாராச்சும் PS4 வாங்கணும்னா ஜஸ்ட் பட்ஜெட்ல OLXல கன்சோல் கிடைச்சாலே வாங்கி வச்சுக்காங்கன்னு போட்டிருக்காங்க. தலைவன் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை இந்த கமெண்ட்ல சிம்பிளா ஷேர் பண்ணிட்டாரு. பட் ஆனா என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ஜெயில் பிரேக் பண்ண தெரிஞ்சிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியாது. எனக்கு கேட்டா ஒரு 100 பேர்ல வந்து 95 பேருக்கு இது பண்ண தெரியாது ஜெயில் பிரேக். ஆனா மேஜர் திங் நீங்க சொன்னது ஒரு யூஸ்ஃபுல். ட்விட்டர்ல அதோட ஒரிஜினல் டீடைல்ஸ் இருக்குன்னு ப்ரோ நான் ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ நான் பேசுறது ஒரு விஷயம் ஒரு 10-12 நிமிஷம் கழிச்சு தான் வருது. ஸோ ஆக்சுவலி உங்களை பத்தி என்ன ஒரு விஷயம்னா, இது நீங்க சூப்பரா சொல்லிருக்கீங்க, நல்ல விஷயம்.
இது நிறைய பேருக்கு ப்ராசஸ் பண்ண தெரியாது. இது நீங்கள் ஒரு வீடியோவை போடுவீங்களா இல்லை உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கா எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஜெயில் பிரேக் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னோட தம்ப்நெயில்ல கூட அதை வச்சு நான் அதை பற்றி பேசுகிறேன். அதை எப்படி பண்ண எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா நான் லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். இல்லை ட்ரை பண்ணலன்னா மேபி அதை எடுத்து நான் வீடியோவில் வச்சு போஸ்ட் பண்ணி என் தம்ப்நெயிலையும் செட் பண்ணி கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை நான் போடுவேன். ட்விட்டர்ல இருக்க அந்த ஒரிஜினல் டீடைல்ஸ் சொன்னீங்க, அந்த ட்விட்டரோட ஐடியா ஆர் அந்த ட்விட்டரோட டீடைல்ஸ் சம்திங் எனக்கு டைப் பண்ணி கமெண்ட்டாக கூட போடுங்க. நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்து நானும் அடுத்த வீடியோ சொல்கிறேன். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நீங்க சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டா சொல்லிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவர் ஐடி பேர்னா டீடாக்ஸ் டைம்னு போட்டிருக்கு, பட் உங்க பேர் தெரியல. ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனால் எங்களுக்கு கிளியரா அது புரியல. பார்த்தவங்க அது புரியுமான்னு தெரியல. கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் கமெண்ட்ல வந்து அது ஃபுல்லாக எனக்கு போடுங்க. ஒரு டைப் பண்ணி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோட தன்மையில கூட நான் செட் பண்ணுறேன். பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எடுத்து எங்களுக்காக நீங்க கமெண்ட் பண்ணி இது இருக்கு இது இல்லை ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் 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 பாய்.